நம்ம அந்த லியோல வந்து அந்த ஸ்டெப் எல்லாருமே வந்து நின்னே போடுற மாதிரி இருந்துச்சு. லியோ மாஸ்டர் ஆமா, அந்த ஷோல்டர் இந்த மேட்ரு, இந்த கை இது வாத்தி கம்மிங்ல அந்த டைம்ல அவரே வந்து பார்த்துட்டு போவார். வாத்தி கம்மிங் பண்ணும்போதும் அந்த உக் ஸ்டெப், ஆமா, துல்லாத மனம் துல்லாம் நாங்கள் ஆடி இருக்கோம். அந்த துட்டு சாங்லாம் நான் ஆடி இருப்பேன். இப்பத்துல இருந்து இப்போ லியோ வரைக்குமே அப்படியே தான் இருக்கு. நம்ம ஒரு விஷயம் சொன்னா அதை அப்படி பண்ணுவாரு அப்படின்னும் போது எல்லா டான்ஸ் மாஸ்டருக்குமே அவர்கிட்ட ஒரு சாங் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது எல்லாத்துக்குமே இருக்கும். ஆல்மோஸ்ட் 34-35 பாட்டு, எனக்கு தெரிஞ்ச 34 பாட்டு. பரதநாட்டியம் அவரோட நிறைய பாட்டுக்கு நான் கொஞ்சம் சேர்ப்பேன். இந்த பிகிர்ல கூட ஒரு மேரேஜ் சாங் ஒன்று இருக்கும், ஒரு மியூசிக், அதுவும் ஒரு பிகில், ஒரு வெட்டிங் இது. ஆமா, ஒரு அதுலயும் நயன்தாரா மேம் அவங்களும் இருப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் பரதம் சேர்ப்பேன். எனக்கு கொஞ்சம் இஷ்டம் பரதம், அதனால கொஞ்சம் அந்த மியூசிக் பரதம் சேர்க்கலான்னு சேர்த்தேன். ஒருத்தனை காலி பண்ணணும்னு நினைச்சா 2 விஷயம். ஒன்று பொண்ணு விஷயத்த சொல்லணும், இல்லை திருட்டு போட்டாங்க கடனா. அப்படிதான். நீங்க நேர்மையா உண்மையா இருந்தால் மட்டும்தான் சினிமா உங்களை வச்சுக்கும். நீங்க பொய்யாவோ சினிமாவுக்கு தப்பான ஆளாவோ இருந்தால் சினிமா நம்மளை வச்சுக்காது. கடவுள் மாதிரி வேற ஆல் கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் இது இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. இவ்வளோ கோடி மக்கள்ல இந்த சினிமாக்குள்ள இருக்கிறது 1 லட்சத்தி சில்லற பேர் டக்குன்னு ஆடிடுவார். அதனாலதான் நிறைய மாஸ்டருங்க விருப்பப்படுவாங்க அவர்கிட்ட சாங் பண்ணணும், அவர் கூட ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் பண்ணும்போது அது டபுளா தெரியும். நிறைய ஐடியாஸ், அந்த சிகரெட் அந்த நடுவில் ஒரு இடத்துல சாங்கை பிரேக் பண்ணி, அந்த மாதிரி சாங்கை பிரேக் பண்ணி ஒரு விஷயம் நான் நிறைய பண்ணுவேன். நான் டக்குன்னு எல்லாம் லைட்டர் வரும், லைட்டர்லாம் தள்ளுவார். இப்படி கை எடுத்தேன்னா இந்த ஃபிங்கர்ல ஃபயர் வரும். இது வந்து அந்த சின்ன தாமரை பண்ணும்போது இது இங்கே இதில் போய் எடுத்தோம் நார்த்தில். அப்போ சுற்றி எல்லாம் ரியல்ஸ் டேக் பண்ணலாம். கிட்ட வந்து என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன், நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாரு, சரி யார்ட்டையும் சொல்லாத. சரி ஜி. அனுஷ்கா சுற்றி வந்தோடனே பட்டு தமால்னு கீழே வந்துடுவார். அவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க, இடிச்சு அவர் வேண்டாரு. அப்புறம் தான் என் கண்ணடிச்சாரு, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு. அப்போ தான் எனக்கு சொன்னது வலைப்பட்டி தவில கேட்டேன். ஏன்னா எல்லாம் மொட்டைங்களா பசங்களை மொட்டையை அடிச்சு வச்சு அவங்க தூக்கி வச்சுட்டு ஒரு அப்போ அப்படி பண்ணிக்கிட்டுமா, நல்லா இருக்கு பண்ணுவேன். எப்பாவது கேட்பாரு அந்த மாதிரி கியூட்டான விஷயம். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.